ஸோ உள்ள வந்தோடனே கண்ணாடி இருக்கு சார். ஸோ நாங்க நெறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம். எதுக்கு வாசலுக்கு கண்ணாடி, வாசல் முன்னாடியே நம்ம வந்து கண்ணாடி வைக்கிறோம்? ஒருத்தர் அவங்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க சார். வாசல் கண்ணாடி. சாஸ்திர ரீதியா பார்த்தேன்னா நம்ம மனசுங்கிறதே ஒரு கண்ணாடி தான். தர்ப்பணம்னு பேரு. தர்ப்பணம்னா கண்ணாடி. இன்னைக்கும் 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த கண்ணாடி செய்யக்கூடிய ஒரு 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 கலை கேரளால ஆரன்முளாங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கு. அதனால இன்னைக்கும் பெருமாள் கோவில்ல எல்லாம் பார்த்தேன்னா மேல ஒரு கண்ணாடி இருக்கும். பெருமாளுடைய வடிவழக காண்பி. நம்ம மனசுங்கிறதே ஒரு கண்ணாடின்னு தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா. ஸோ அதை ஒரு அடிப்படையா வச்சுன்னுலாம் நான் வைக்கல. பட் நீங்க கேட்டதுனால சொல்றேன், கண்ணாடிக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து எங்கேயுமே பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களோட இல்லத்துல பார்க்கலான்னு தோணுது சார். ஸோ இங்க வந்து ஒரு சேர் இருக்கு. ஸோ என்ன சேர் இது? எனக்கு வந்து இப்போ நம்ம கோவில்கள் முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள், அது பல்லவர்கள் எழுப்பியதா இருக்கட்டும், சோழர்கள் எழுப்பியதா இருக்கட்டும், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள், தஞ்சாவூர் மராட்டியர்கள், இவர்கள் எழுப்பிய கோவில் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு. அங்க போகும்போது அந்த அந்த தேர், அந்த பெருமாள் கோவில் தேர், சிவன் கோவில் தேர்லாம் வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.